சூப்பர் சாஃப்டாக ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம 50% டார்க் சாக்லேட் அமுல் பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கோம். இதிலிருந்து 3/4 அளவுக்கு சாக்லேட்டை நம்ம இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துட்டு இதில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி வரட்டும்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் சேர்த்து சளிச்சு எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். கேக் மோல்டில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக நல்ல ஒரு மாய்ஸ்டாக நல்ல ஒரு ஃபஜ்ஜியான ராகி ப்ரௌனி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ராகி ப்ரௌனியாக இருக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும் இது வந்துட்டு ராகி மாவில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு.